இந்த அமலை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றம் உங்களுடைய குடும்பத்திலையும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் அவர்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல விதமாக தெரிகிறத உங்களால் கூட உணர முடியும். நமக்கு இருக்கிற எல்லாரிடமும் ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். ஆனால் பலருக்கும் அந்த ஒரு தேவை, கஷ்டம் எல்லாமே பணத்தை கொண்டாதான் இருக்கும். பணம் எல்லாரிடத்துலையும் கையில் இருக்குது. ஆனால் அது எவ்வளவு இருக்குது, அந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது தான் சிலருக்கு கூட சிலருக்கு குறைய அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த எண்ணிக்கையினால தான் பல பிரச்சனைகளும் பல சிக்கல்களும். நம்ம சில விஷயங்கள் ஆசைப்படுவோம், ஆனால் அதை வாங்குறதுக்கு நம்மகிட்ட காசு இருக்காது. நம்மகிட்ட கையில் காசு இருந்திருக்கும், ஆனால் அந்த காசு வேற ஒரு செலவுக்கு, குடும்ப செலவுக்கு. இப்போ நம்ம அதை எடுத்து அந்த ஒரு பொருளை வாங்கிட்டோம், அந்த ஒரு விஷயத்த செஞ்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு நமக்கு அந்த ஒரு விஷயத்துக்கு, அந்த ஒரு தேவைக்கு அன்றாட தேவை தட்டுப்பாடாக போகும். அந்த மாதிரி நிறைய நேரங்களில் நிறைய சூழ்நிலைகளில் நம்ம ஆசைப்பட்ட நிறைய பொருட்களையோ, ஆசைப்பட்ட நிறைய விஷயங்களையோ, ஆசைப்பட்ட நிறைய காரியங்களையோ செய்ய முடியாம போய் மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருந்திருக்கிறதுக்கு எல்லோருக்குமே அந்த ஒரு அனுபவம் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காசு, அதாவது வருமானம் குறைவா இருக்கிறது தான். பணம் நம்ம கிட்ட இருக்கிறது எந்த எண்ணிக்கையில இருக்குங்கிறத கொண்டுதான் பிரச்சனை. அதனால பலருக்கும் குடும்ப ரீதியாவே பல அவமானங்கள், பேச்சுகள் அப்படின்னு நிறைய இருந்திருக்கும். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை நீங்க செஞ்சு பாருங்க. ரொம்ப 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 பரக்கத்தான ஒரு அமல், ரொம்ப அனுபவபூர்வமான அமல் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய பர்ஸில் இல்லை உங்கள் கணவருடைய பர்ஸில், உங்கள் பிள்ளைகளுடைய பர்ஸில் இந்த ஒரு அமலை செஞ்சு பண்ணி பாருங்க. ரொம்ப 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 உதவியானது. இது ஒரு சூறா தான். இந்த சூறாவை நீங்கள் ஓதி பர்ஸில் நீங்கள் ஓதணும், அவ்வளோதான். ரொம்ப இலகுவான ஒரு அமல் தான். ஆனால் இது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். பணம் எப்போதும் உங்கள் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வேண்டிய விஷயங்கள், வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையுமே செய்யறதுக்கு உங்களுக்கு பணத்தை கொண்டு எந்த ஒரு தடையும் இருக்காது. பணத்தில் அல்லாஹ்தாலா பரக்கத் செய்வான். பணத்தில் அல்லாஹ்தாலா பரக்கத் செய்யலாம் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற பணம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே உபயோகமாக இருக்கும். எந்த ஒரு காரியத்துக்கும் உங்களுக்கு இல்லாத மாதிரி இருக்காது. அதுதான் பரக்கத் செய்கிறது. சிலர்கிட்ட நிறைய பணம் இருந்தும் அது அவங்களுக்கு தண்ணி மாதிரி போயிடும். ஏன்னா அல்லாஹுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறத அர்த்தம். உங்ககிட்ட எவ்வளவு இருக்கோ அதில் அல்லாஹ்தாலா பரக்கத் கொடுப்பான். உங்ககிட்ட அதிகமாக செல்வத்தையும் பரக்கத்தையும் பணத்தையும் அல்லாஹ்தாலா வாரி வழங்குவான். ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு அமல். அந்த அமல் என்ன அப்படின்னா சூரா கௌசர், 108வது சூறாவாக இருக்கக்கூடிய 3 ஆயத்துக்கள் கொண்ட சூறா தான் சூரா கௌசர். இன்னா உதயநாக்கல் கௌசர் சொல்லி ரப்பிக்க வன்ஹர் இன்ன ஷானியக்க குவலபுத்தர். அவ்வளோதான். இதனுடைய 3 ஆயத்துக்கள் தான். இந்த சூறாவை தான் நீங்கள் பர்ஸில் நீங்கள் ஊத போகிறீங்க. அதை எப்படி நீங்கள் ஓத போகிறீங்க அப்படின்னா 33 முறை நீங்கள் சூரா கௌசரை ஓதணும். முன்னும் பின்னும் சலவாத் 11 முறை. தரூஸ் ஷரீஃப் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான சலவாத். அதனால நீங்கள் அதையே தாராளமாக ஓதுங்க. நம்ம தொழுகையில் ஓதுறோம் இல்லையா, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், அது அனைவருக்கும் உலகத்தில் இருக்கும். ஏன்னா தொழுகையில் நம்ம ஓதுறோம் அப்படிங்கிறனால அந்த சலவாத்தை 11 முறை ஓதணும். 33 முறை இந்த ஒரு சூறா ஓதணும். திருப்பி 16 முறை சலவாத் ஓதணும். இதை நீங்கள் எப்படி ஊதுறது சிறந்தது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு செலவாத் 11 தடவை ஓதுறீங்களா, ஒவ்வொரு செலவாத்தும் ஓதுனதுக்கப்புறம் பரிசில் ஓதணும். அப்படி 11 தடவை செலவாத்து ஓதணும். அதேமாதிரி 11 தடவை ஓதியிருப்போம். அடுத்து சூறா 33 முறை சூறா ஓதணும். ஒவ்வொரு தடவை சூறா ஓதிட்டும் பரிசில் ஓதணும். அப்படின்னா 33 தடவை நீங்கள் ஓதணும். திருப்பி கடைசியாக செலவாத்தை 16 முறை, அதாவது ஒவ்வொரு தடவையும் செலவாத்தை ஓதணும். அப்படின்னா 11 தடவை ஓதணும். அப்படி நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம், அதுதான் சிறந்தது. இல்லை நீங்கள் அப்படி செய்யலை, நான் மொத்தமாக 11 தடவை செலவாத்தை ஓதிட்டு லாஸ்ட்டாக ஒரு தடவை ஊதுறேன், இல்லை மொத்தமாக நான் சூறா 33 தடவை ஓதிட்டு லாஸ்ட்டாக ஒரு தடவை ஊதுறேன் அப்படின்னு நினச்சாலும் உங்களுடைய விருப்பம். ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஊதுறதுங்கிறது ரொம்ப சிறந்தது. அதனால் நீங்கள் அதையே ட்ரை பண்ணுங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமல். பணத்தில் உங்களுக்கு எந்த ஒரு தட்டுப்பாடும் இருக்காது. எந்த சூழ்நிலையிலையும் பணம் உங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நினச்ச விஷயத்த, நினச்ச காரியத்தை செய்கிறதுக்கு பணத்தை கொண்டு ஒரு தடை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. உங்களுக்கு வருமானத்தை அல்லாஹ் தஆலா உயர்த்த வேண்டிய வகையில் உயர்த்துவான். உங்களுடைய பிள்ளைகள்